காலத்துக்கு காலம் எத்தனையோ பேர் வந்தார்கள், போலி பிரச்சாரங்களை கொண்டு வந்தார்கள், போலி வாக்குறுதிகளை முன்வைத்தார்கள், ஒன்றுமே எடுபடவில்லை. இந்த பிரதேசத்தில் ஏதாவது அபிவிருத்தி நடக்கிறது என்றால் அது முஸ்லிம் காங்கிரஸ் தான். எந்த கட்சியாலும் என்ன காலத்திலும் வந்தது கிடையாது. முஸ்லிம் காங்கிரஸ் வருவதற்கு முன்பு அபிவிருத்தி நடந்திருக்கக்கூடும் மாற்று கட்சிகளால். ஆகவே முதலாவது முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளை நினைத்த மாதிரி ஏமாற்றிக் கொள்ள முடியாது என்பதை இந்த கார்போர்ட் தலைவர்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். தீர்மானிக்கின்ற கட்சி, முஸ்லிம்களுடைய அரசியல் உரிமையை தீர்மானிக்கின்ற கட்சி. இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து செல்வதற்கு, ஒரு அரசியல் உரிமையுடன் செல்வதற்கு இருக்கின்ற ஒரே கட்சி, ஒரே ஆயுதம் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை பலப்படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கின்றது. இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. முஸ்லிமாக பிறந்த இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒற்றுமையில் நாங்கள் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. மறைந்த பெருந்தலைவர் அவர்கள் இந்த சமூகத்தை சரியான வழியில் ஒரு கொள்கை பிடிப்புடன் இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் சகல அரசியல் உரிமைகளையும் பெற்று தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமையில் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பற்றி உங்கள் எல்லோருக்கும் இங்கு முன்பு பேசியவர்கள் விலாவாரியாக சொல்லி இருக்கின்றார்கள். தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் இந்த சமகாலத்தில் இவ்வாறான ஒரு தலைவர் முஸ்லிம் காங்கிரசுக்கு தலைமை தாங்குகின்றபடியினால் இந்த நாட்டில் இன்று தேசிய அரசியலில் இடம்பெறுகின்ற பல அனர்த்தங்களை முஸ்லிம் சமூகம் இன்று அதிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை, அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்கள் பாதுகாக்கப்படுது என்றால் அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் சார் அவர்கள் அந்த அமைச்சரவையில் இருந்து கொண்டு, அந்த அமைச்சரவையுடன் தொடர்பட்ட பல குழுக்களில் இருந்து கொண்டு இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைக்காக பல்வேறு விதமாக போராடுகின்றபடியினால்தான் இந்த நல்லாட்சியிலும் முஸ்லிம் சமூகம் இன்று பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் இந்த அபிவிருத்தி வேலைகளிலே நாங்கள் கவனம் செலுத்துகிற சந்தர்ப்பத்திலே தான் வேண்டும் என்று பலவிதமான புரளிகளை கிளப்பிவிட்டு கொண்டு பல பிரச்சனைகள் தலை தூக்குகிற நிலையில் அவற்றிலும் தலையிட்டு அவற்றுக்கான தீர்வுகளை காண்கிற பொறுப்பும் நாங்கள் தான் அதை சுமந்தவர்களாக இருக்கிறோம் என்ற நிலையில் அண்மை காலமாக உருவெடுத்து வருகிற தீவிரவாதத்தின் புதிய எத்தனிப்புகள், அவற்றிலே அடையாள ரீதியாக ஆங்காங்கே நடக்கிற விஷயங்கள், வலிய வம்புக்கு இழுக்கிற மாதிரி நடந்திருக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு சாணக்கியமான பக்குவமான அணுகுமுறை தேவை. ஆவேசப்பட வேண்டும் தான், ஆத்திரப்பட வேண்டும் தான். ஆனால் இந்த சக்திகளுடைய நோக்கம் இன்று இந்த அரசாங்கம் இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஏராளமான அபிவிருத்தி வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி ஒரு வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிற நிலையில் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி குழப்பி விடுவதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு ஆங்காங்கே பல சம்பவங்கள் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்காக வைத்திருக்கிற விஷயங்களை அளவாங்குகளை கொண்டு போய் உடைத்து தள்ளி எதையும் செய்ய யாரும் எத்தனிக்கவில்லை. அதை முள்ளை முள்ளால் எடுக்குகிற பக்குவமும் தெளிவும் உள்ளவர்களாக இந்த விஷயங்களை இந்த அரசாங்கத்தின் தலைமைகளோடு செய்து சாதிப்பதற்கு திராணி உள்ளவர்கள் நாங்கள் என்பதை நிரூபிப்பவர்களாக, இதனால் சலனமடைந்து வலிய போய் வம்புகளிலே மாட்டிக்கொள்ளாமல் இந்த விஷயங்களை
சாதிப்பதற்கான ஒரு பக்குவமான அணுகுமுறையை நாங்கள் கையாண்டு வருகிறோம். மரமே 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 மரமே